Hi, this is Narmada from Vista Academy Erode. Profit and loss அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். டார்கெட் எஸ்பி அதை எஸ்பிஐ பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். Deepak sells a watch at 6% profit. Had he sold it for rupees 32 more, he would have gained 10%. Find the cost price of the watch அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி வாட்ச் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் பிரைஸ் தான் நமக்கு தெரியாது. அப்போ அது 100% அப்படின்னு எப்பவுமே வச்சுக்கோங்க. அதாவது ஒரு வாட்சை வந்து அவர் 6% ப்ராஃபிட்க்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர் 10% ப்ராஃபிட்க்கு வித்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு 32 ரூபாய் அதிகமா கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத இந்த கொஸ்டின்ல சொல்றாங்க. அப்ப 32 ரூபாய் அதிகமா கிடைச்சிருக்கும்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப 6% ப்ராஃபிட் அப்படின்னு என்ன பண்ணலாம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப 106% சொல்லலாம். அப்ப 10% ப்ராஃபிட் இன்கேஸ் வித்திருந்தாரு அப்படின்னா 110% அப்படின்னு நமக்கு கிடைக்குங்களா? இப்ப இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தானே அந்த ₹32 இருந்திருக்கும். அப்ப இதோட டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு? 4% அப்படின்னு கிடைக்குது. அப்ப அந்த 4% அப்படிங்கிறது அந்த ₹32 அப்படிங்கிற மீனிங். அப்ப 100% என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி இந்த மாதிரி பர்சன்டேஜ்ல இருந்ததுனாவே நமக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும். அப்ப 1 4s are 4, 8 4s are 32. இந்த ரெண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா x ஈக்குவல் டு 800 அப்படின்னு கிடைக்குது. அப்ப ₹800. அதாவது அந்த காஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா வாட்சோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 800. செகண்ட் கொஸ்டின் பாத்துட்டீங்கன்னா கீதா செல்ஸ் an article at a gain of 10%. Had she sold it at a loss of 5%, its selling price would have been ₹180 less. What is the cost price of the article அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா கீதா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து ஆர்டிக்கலை வந்து 10% ப்ராஃபிட்க்கு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை லாஸ்க்கு 5% செல் பண்ணியிருந்தா அவங்களுக்கு ₹180 வந்து என்னவா லெஸ் ஆயிருக்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல நம்ம எப்படி எழுதலாம், எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் 100% அப்படின்னு வச்சுப்போம். அதுல இருந்து பிளஸ் ஏன்னா ப்ராஃபிட் தானே, இப்போ பிளஸ் 10% போட்டீங்கன்னா 110% கிடைக்கும். ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ் இருக்கு, அங்க ப்ராஃபிட் அப்படிங்கறதால ரெண்டுமே நீங்க பிளஸ்ல போட்டீங்க. இங்க வந்து என்ன இருக்கு, லாஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் போடணும். இப்போ 100% மைனஸ் 5% அப்படின்னு என்ன வரும், 95% அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தான் என்னவா இருந்திருக்கும், எல்லா பக்கமே சேம் தான். ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் தான் நமக்கு அவங்க கொடுத்துருக்கிற மோர் வேல்யூவோ இல்ல லெஸ் வேல்யூவோ அது. அப்ப அங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ₹180 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 15%. அப்ப அந்த 15% அப்படிங்கிறது தான் 180. 100% என்னதான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஏன்னா காஸ்ட் பிரைஸ் தான் நம்ம 100% ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அவங்க காஸ்ட் பிரைஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 100% ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். நீ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், இல்ல அப்படின்னா நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ 15x ஈக்குவல் டு இந்த பர்சன்டேஜ் 15x ஈக்குவல் டு 180 into 100 அப்படின்னு கிடைக்குங்களா? அப்ப x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 115 சார் 15, மீதி 3 வரும், 215 சார் 30 அப்படின்னு கிடைக்குங்களா? அப்ப 12 into 100 1200 அப்படின்னு கிடைக்குதுங்களா? அப்ப 1200 அப்படிங்கிறது தான் நமக்கு எக்ஸோட வேல்யூ. அதாவது அந்த ஆர்டிக்கிளை வந்து அவங்க 1200க்கு தான் காஸ்ட் பிரைஸா வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மீனிங். தேங்க்யூ.